பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தூத்துக்குடி நேசரத் திருமண்டலத்தை குறித்து தேர்தல் சிறப்பு செய்தியாக நேற்றைய தினம் நான் வெளியிட்டேன். அதில் ஒரு அதாவது பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கும் பெண்கள் உயர்நிலை பள்ளிக்கும் 5 தாளாளர்கள் 5 பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு தாளாளராக பாளையங்கோட்டையில் உள்ள சாரால் டக்கர் கல்லூரியில் ஓய்வு பெற்ற பேராசிரியை என்று சொன்னேன், பெயர் சொல்லவில்லை. அவங்க பேர் டாக்டர் ரமா, ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. அவங்க டாக்டர் ரமா தான் என்ன டோட்டலாக 5 பள்ளிக்கூடங்களுக்கும் மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிக்கூடங்கள் 5க்கும் தாளாளராக மாண்புமிகு ஜோதிமணி ஐயா அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். தற்போது காயல்பட்டினம் பெண்கள் பள்ளியில் அவங்க முதல்வராகவும் இருக்கிறார்கள் என்பதை நல்ல செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகவே ஒரு பெரிய சல்யூட் தான் யாருக்கு, ஜோதிமணி ஐயாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். அப்படி 2 தரப்பு டிஎஸ்எஃப் அணியும் எஸ்டிகே ராஜன் அணியும் சொல்ல போனால் என்னையும் கூட எதுலையுமே அப்பாயின் பண்ணவில்லை. இதுதான் நடுநிலைமை என்று நான் கருதுகிறேன். ஆகவே இந்த தேர்தல் மிகவும் நேர்மையாக அருமையாக நடக்கும் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஜோதிமணி ஐயா அதை செய்து முடிப்பார் என்று நம்புகிறேன். அதே போல் நாமினேட்டட் டிசி, இந்த எஸ்டிகே ராஜனுடைய வரலாறை நான் எடுத்து பார்க்கும்போது இவர் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி தூத்துக்குடி இருக்கும் பொழுதும் அந்தந்த பிஷப்புக்கு தூபம் காட்டி 15 நாமினேஷன் டிசியை வாங்கி தான் இது வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கார். இவர் தனி மெஜாரிட்டியில் இதுவரைக்கும் ஒரு தேர்தலையும் வெற்றி பெறவில்லை. அவருடைய வரலாறு முழுவதையும் நான் நோண்டி எடுத்து பார்த்தேன். அதுமாதிரி போன தடவை டிஎஸ்எஃப்பும் யார் அந்த நாமினேட்டட் டிசி வச்சு தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த தடவை நாமினேட்டட் டிசி யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இதுதான் நான் சொல்லக்கூடிய யார் மாண்புமிகு ஜோதிமணி ஐயாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு ரெக்வெஸ்ட். என்ன, 15 நாமினேஷன் டிசி பேராயர் கண்ட்ரோலில் உண்டு. இதை எந்த அணிக்கும் கொடுக்க வேண்டாம், யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இதை தான் ஒரு பிரேயராக வைக்கிறேன். அதே போல் எவருடைய தலையீடும் தேர்தலில் இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க நீங்கள் உங்களுக்கு கீழே அட்வொகேட்டை போட்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள. அது மாத்திரமல்ல, ஆன்மீக அணியில் அநேகர் என்னோடு கூட தொடர்பு கொண்டு தினந்தோறும் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு 6 கவுன்சிலில் உள்ள டிசி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்லாம் என்னோட தொடர்பு கொள்கிறீங்க. மற்றும் கவுன்சில் சேர்மன் ரெவரன்ஸு எல்லாருமே என்னோட கூட தொடர்பில் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஒன்றுபடுவோம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கிளர்ஜியை லே பீப்புள் டாமினேட் பண்ணவோ அவங்கள அதிகாரம் பண்ணவோ அவங்கள அவமதித்தோ செய்ய ஒரு காலம் நான் விட மாட்டேன். அதே போல் கிளர்ஜியில் உள்ளவங்க லே பீப்புள்கிட்ட போய் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்க வேலையை செய்யிட்டு நம்ம வேலையை செய்வோம். மொத்தத்தில் தூத்துக்குடி நேசரத்தில் ஒரு என்ன செய்யலாம், ஒரு நல்ல ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு நல்லாட்சி நடைபெற வேண்டும். நல்ல ஒரு பேரை கரெக்டாக 5 வருஷம் தான் ஏறி இறங்கிடணும். அப்படிப்பட்ட ஒரு எந்த பாலிடிக்ஸுக்கும் நுழையாத, நல்ல ஜெபிக்கக்கூடிய, வேதத்தை வாசிக்கக்கூடிய, நன்றாக போதிக்கக்கூடிய, எந்த குற்றம் சுமத்தப்படாத நல்ல ஒருவரை பேராயராக நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம். 6 கவுன்சில் சேர்மனும் அப்படி ஒரு நல்ல ஒரு மெரிட்டோடு உள்ளவங்களை நான் கொண்டு செல்ல போகிறோம். ஆகையினால உங்கள் பக்கத்தில் உள்ள குருமார்களை நீங்கள் என்ன செய்யுங்க, அணைச்சி வைத்து கொள்ளுங்க. அருமையாக நம்ம செயல்படுவோம். எந்த ஒரு பிழையற்றதாய் நம்ம செயல்படுவோம். நேற்றைய தினம் ஒரு சகோதரர் என்னோடு கூட ஃபோன் பண்ணுறாரு சென்னையிலிருந்து. அவர் பெண்டிகாஸ்டலில் இருக்கிறாரா, அவருடைய மனைவி சிஎஸ்சியில் இருக்கிறாங்க. ஐயா, எனக்கு என் மனைவிக்கு ஏதாவது ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி தர முடியுமா, நாங்கள் பணம் கொடுக்குறோம் என்று சொன்னார். பாருங்கள், நம்ம ஊழலை எதிர்த்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மக்கிட்ட ஆப்ளிகேஷன் வருகிறது. இதே இது இன்னொருத்தர்னா அப்படி சலசலப்பு வரும். நான் அவர்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா, எங்கேயும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே இருக்கிறது. யாராவது சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஸ்டே முடிஞ்ச பிறகு நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு தரோம், இப்போ முதல்ல முன்பணம் தாங்கன்னு சொல்லுவாங்க. யாருக்கும் நீங்கள் கொடுக்காதீங்க என்று சொல்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக 24 திருமணத்தையும் சீனியாரிட்டியை ஓப்பன் டிரான்ஸ்பரன்சியாக கொண்டு வருவதற்காக நான் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். தூத்துக்குடி நேசரத் அண்ட் திருநெல்வேலியில் கட்டாயம் கொண்டு வரப்படும். ஒரு சீட் கூட பைபாஸ் பண்ணக்கூடாது. அதாவது என்ன விவிஐபி கோட்டான்னு சொல்லி ஒரு மந்திரி கோட்டா கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. அதே போல் ஒரு 10%
வேணால் அந்த ஏதாவது இது விவிஐபி கோட்டான்னு கொடுத்து 90% ஏழை நடுத்தர மக்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். 7 லட்சம் 8 லட்சம் 5 லட்சம் சொல்லி டயசிஷனுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணவும் டொனேஷனும் வாங்கக்கூடாது. ஃபண்ட் ரைஸ் பண்ண நிறைய திட்டங்களை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வாடகை வராமல் இருக்கிறது, பழைய 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாடகையை அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் அப்டேட் பண்ணி வருமானத்தை ஈட்டுவதற்கு நான் பல வகை செய்வேன். மெயினாக வழக்குக்கு போகாமல் இருந்தாலே பல கோடி மிச்சமாகும். ஒரு வருஷத்துக்கு பல கோடி வழக்குக்கு போகாமல் இருந்தாலே மிச்சமாகும். ஆகையினால நம்ம நிமித்த ஒரு ஆன்மீக அணி நிமித்த ஒரு ஆட்சி அமையும் போது நிச்சயமாக வழக்குக்கு போக மாட்டோம். உயர் நீதிமன்றம் எங்கேயும் போகக்கூடாது. நம்ம பணம் வழக்கறிஞருக்கோ நீதிமன்ற செலவுக்கோ பண்ணக்கூடாது. அப்போவுமே மீதி எல்லாமே ப்ராஃபிட்டில் வர ஆரம்பித்து விடும். ஆகவே எல்லாரும் ஒருங்கிணைங்க, ஒன்று சேருவோம். ஏன்னா நல்லா என்னுடைய கால்குலேஷன் என்னென்னா, ஒரு மினிமம் டிசி பீப்புள் மாத்திரம் 100 பேர் என்னுடைய எதிர்பார்ப்பு. கூட வரனாலும் வரலாம், பட் 100 பேர் என்னை சார்ந்து என்னை நம்பி வருகிறவர்களே தங்கத்தட்டில் வைத்து நான் உங்களை கனம் பண்ணுவேன், கௌரவப்படுத்துவேன், உங்களுக்கு தகுந்த மரியாதைகளை கொடுப்பேன். ஏதோ டிசி எலெக்ஷன் ஓட்டு போட்ட பிறகு உங்களை வேலையிடலாம் ஆக்க மாட்டோம். நிச்சயமாக உங்களை நான் கௌரவப்படுத்துவேன், கண்டுக்கிடாமல் போகவும் மாட்டோம். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தராக என்ற தொடர்பில் இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம். சீக்கிரத்தில் செயலாளர் யார் நம்முடைய அணி சார்பில் என்பதை வெளியிடுவேன். அது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமாக உங்களுக்கு இருக்கும். பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அதை நான் வெளிப்படுத்தும் போது உங்கள் எல்லாருக்கும் பிரியமாக இருக்கும். அதுக்காக நான் திருநெல்வேலியிலேருந்து கொண்டு வரல, அதுக்காக நான் எனக்கு வேண்டியவங்க சொந்தக்காரங்க கொண்டு வரல. நம்ம டயசிஸில் தூத்துக்குடி நேசத்தில் உள்ளவங்க தான், நல்ல பிரபலமானவங்க தான், நல்ல செல்வந்தர்களாக இருக்கிறவங்க தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். அவர்கள் பண ஆசை பெண் ஆசை இல்லாதவளாக இருக்க வேண்டும். திருச்சபை என்றாலே அவர்கள் கண்ணியத்துக்கு கனத்துக்கும் உரியவளாய் அதை மதிக்கிறவளாய் இருக்க வேண்டும். அதாவது கிளர்ஜி பீப்புள், அதாவது போதகர்களை நீ நான் என்று பேசாதவளாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதரை தான் நான் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறேன். அராஜகத்தில் ஏய் ஓய் அப்படிலாம் பேசக்கூடாது. இங்கே திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அவர் யார் பர்னபாஸ் பிஷப், அவர் ஏய் என்ன கட்டவாறு சொல்லிலாம் யார் ஞான திரவியம் பழைய எம்பி பேசுகிறதை நீங்கள் எல்லாம் வீடியோவில் பார்த்தீங்க. அதே போல் என் கண்ணெதிரையே எஸ்டிகே ராஜன் அணியில் ஒருவர் பயங்கரமாக ஜட்ஜி ரூமில் வைத்து போதகர்லேயும் பிரதான போதகர் அப்படி டிஎஸ்எஃப் அணியில் போயிருந்தாங்க. அவரை மரியாதை கூட, அதாவது ரெவரண்டுக்குரிய மரியாதை கூட கொடுக்கல. அதை விட்டுருங்க, வயசு 67 வயசு, அந்த வயதுக்குரிய மரியாதை கூட கொடுக்காம நீ நான் ஏய் ஓய் இன்னும் பேசுகிறார். இதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியம். அவர் நினைக்கலாம் நமக்கு ராஜன் முன்னாடி இப்படி பேசினா தான் மதிப்பு கிடைக்கணும். அதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தானே இருப்பான். ஏய் நீ நான் 67 வயசு, அவர் ரெவரண்ட் ஐயர்வாள், ஒரு மரியாதை கொடுங்க. நீங்கள் 1000 பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கலாம், அந்த வயதுக்கு மரியாதை, அந்த கேடருக்கு மரியாதை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் என்ன செய்வோம், உங்களுக்கும் அதை தான் வரும். வாழையடி நம்ம எதை விதைக்கிறோமோ அதான் நமக்கு வரும். ஆகையினால குருமார்களை நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு தகுந்த மரியாதையை நான் கொடுக்க வைப்பேன். நீங்களும் இந்த லே பீப்புள் காரியங்களை தலையிடாதீங்க. நீங்கள் ஆன்மீக பணியை பார்த்து போயிட்டே இருங்க. அவங்க இந்த இதை பார்த்து போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ரிபியூஷன் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. நானும் கிளர்ஜாக இருக்கனால நம்ம எல்லாம் ஒன்றுபடும். 165 குருமார்கள் ஒன்று சேர்ந்துருவோம். நம்ம ஒன்று சேரும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட உங்கள் மேலே வரவிடாதபடி நான் இரவும் பகலும் கண்ணும் கருத்துமாக உங்களுக்கு ஆதரவு இருப்பேன். அதே போல் லே பீப்புளும் சுதந்திரமாக அவர்கள் உண்மையாக செய்வதற்கு நான் கண்காணியாக இருப்பேன். யாரையும் திறந்து விட்ட கழுத போல் விட போகிறதில்ல. அவங்க மூக்குனாங்கயிறு என் கையில் இருக்கும். எந்த நேரமும் பதவி இறக்கப்படுவார். இது அப்படி ஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நான் கொண்டு செல்வேன். எந்த வகையில் யாரும் ஊழல் செய்ய விடாதபடி குறுக்க நின்று தடுப்போம். அதனால் எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஒரு பெரிய எதிர்காலம் தூத்துக்குடி நேசர் டயசிக்கு வருகிறது. அது முடிந்ததும் திருநெல்வேலிக்கும் அருமையான ஒரு எதிர்காலம், 24 திருமணத்திற்கும் அருமையான எதிர்காலம். ஒவ்வொரு திருமணத்தில் உள்ளவங்க என்னோடு கூட தொடர்பில் இருக்காங்க. ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, அங்கே உள்ளவங்களாம் என்னோடு கூட தொடர்பில் இருக்கிறாங்க. லாங்குவேஜுகள் ப்ராப்ளங்கள் இருந்தாலும் எப்படியோ அவங்க இங்கிலீஷில் நம்ம இந்த நியூஸ் எல்லாம் போடுங்க என்று சொல்லுகிறாங்க. அதுக்கு எனக்கு சமயம் கிடைக்கவில்லை. டைட்டிலாவது இங்கிலீஷில் போடுங்க என்று ரெக்வஸ்ட் பண்ணுகிறாங்க. ஆகையினால கூடிய விரைவில் அதையும் நம்ம தெளிவுபடுத்துவோம். நல்ல ஒரு மாட்ரேட்டர், டெப்டி மாட்ரேட்டர் நம்ம தான் தேர்ந்தெடுக்க போகிறோம். நல்ல ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். ட்ரெஷரர் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா அது மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு ரொம்ப ஒரு பேட் நியூஸ். நம்ம டயசிஸில்
இதாக இருந்தார், ட்ரெஷரராக இருந்தார். அவர் தான் இன்றைக்கி திருநெல்வேலியில் எம்பியாக இருக்கிறாரு. ராபர்ட் ப்ரூஸ், இவர் கன்னியாகுமரி களியக்காவல் கிட்ட உள்ளவர். இவருக்கும் திருநெல்வேலிக்கும் ஒட்டு உறவு கிடையாது. இவர் என் மீது பல வழக்குகள் பினாமியை வைத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம். எதற்கும் அஞ்ச மாட்டேன். இவருடைய மூக்குனாங்கயிறு என் கையில் இருக்குது. நான் பிரதிவாதி 10வது இருக்கிறேன். இவருடைய பதவியை டிஸ்குவாலிஃபைட் பண்ணுறதுக்கு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இவர் போலியாக இது பத்திரங்கள் எல்லாம் ஏமாற்றி வைத்திருக்கார். நிறைய வழக்குகளை இவர் இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தவில்லை, அஃபிடவிட்டில் காட்டவில்லை. இதையெல்லாம் வைத்து வழக்கு தொடுக்கும். இந்தியாவில் 534 எம்பிகளில் ஒரு எம்பிக்கு தான் சென்னையில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அவர் பதவி இறங்கி விடுவார். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே பல முறை அவர் இந்து கோயிலுக்கு போய் சாமி பட்டு போட்டது, ஐயா உள்ள போய் நாமம் போட்ட எல்லாம் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போ 2 நாளாக அதிர வைக்கும் காரியமாக பெரிய 4 விரலுக்கு பட்டையை தீட்டி திருநெல்வேலியில் ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுருக்கார். அது என்ன இப்போ ஒரு பியூட்டினா, காலையில் 9:30 மணிக்கு ஆராதனை, 8 மணி ஆராதனையில் பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலயத்தில் அட்டன் பண்ணி திருவிருந்து எடுத்துட்டு அந்த சூடோடு போய் திருநெல்வேலியில் ஒரு இந்து கோயிலில் போய் 4 விரல் நீள பட்டையை தீட்டி இப்படி சாமி கும்பிட்டு இருக்கார். அதாவது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கலாம், அவங்க ஒரு விவிஐபி அழைக்கப்பட்டால் சில இடத்துக்கு போகலாம், சாமி கும்பிடணும்னு கட்டாயமே கிடையாது. அவரவருடைய விருப்பம். அது அவரவர் எந்த ரூட்டில் போகிறோமோ, இந்துக்கள் இந்து தெய்வத்தை வழங்குவாங்க, கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை வழிபடுவாங்க, இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை வழிபடுவார்கள், நாத்திகர்கள் கடவுளை மறுக்கிறவங்க, திராவிடர்கள் கடவுளை எந்த சாமியும் கும்பிட மாட்டாங்க, எந்த ரிலீஜியஸ் தலையிட மாட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆள் மானங்கட்டத்தனமாக போய் இருக்கிறார். அதில் இந்துக்களை நான் ஹட் பண்ணுறேன், நீங்கள் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். நான் உங்கள் மேலே நான் பிரியமாக இருக்கேன், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் என்பதை என் சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் அறிவார்கள். ஆனால் கொள்கையை மீறுகிறார்கள், எங்கள் கிறிஸ்தவத்தினுடைய கட்டளையை மீறுகிறார். அதைத்தான் திரும்ப திரும்ப நான் சுட்டி காட்டுறேன். இவரை எந்த ஆலயத்திற்கும் விட வேண்டாம். அவர் இந்து மார்க்கத்துக்கு போனால் நாங்கள் சந்தோஷமாக கும்பிட்டு 2 கையை வச்சு கும்பிட்டு அவர் அனுப்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவ திருச்சபைகளை விடக்கூடாது. பாளையங்கோட்டை கதீட்ரலில் நம்ம பாஸ்கர் கனராஜ் ஐயா பார்த்துக்கிடுங்க, நம்ம சர்ச்சில் வந்துட்டு அதுலேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் திருநெல்வேலியில் போய் பட்டையை திட்டிக்கார். உங்களுக்கு காட்டுறேன். இவர் எந்த ஊர்லேயும் விடாதீங்க. களியக்காவில் கன்னியாகுமரி டயஸ் உள்ளவங்க பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மனுஷனை எல்லைக்குள்ள விடாதீங்க. அதனால் நம்ம நல்ல ஒரு ட்ரெஷரர் தேர்ந்தெடுப்போம். எல்லாவற்றையும் நம்ம முன்னின்று நடத்துவோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சரியா? மீண்டும் ஒரு நல்ல செய்தி உங்களை சந்திக்க வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.